ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற 8வது லீக் ஆட்டத்தில் 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணியை காவ்யா மாரனின் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அடித்து ஓடவிட்டது. இந்த போட்டியில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை படைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே போட்டியில் முதல் முறையாக இரு அணிகளும் சேர்ந்து 500 ரன்களுக்கு மேல் அடித்திருக்கின்றார்கள். ஹைதராபாத் ராஜீவ் காந்தி மைதானம் ரன் குவிப்புக்கு சாதகமானது. இதனால் டாஸ் வெல்லும் அணி முதலில் பேட்டிங் செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதையுமே வித்தியாசமாக செய்கிறேன் என்று அடிவாங்கும் ஹர்திக் பாண்டியா முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். தம் வாழ்க்கையில் எடுத்த தவறான முடிவுகளில் இதுவும் ஒன்று என்பதை ஹர்திக் பாண்டியா பின்னர் புரிந்து கொண்டிருப்பார். ஏன் என்றால் அப்படி ஒரு அடி வாங்கியிருப்பார். ஹைதராபாத் அணியில் தொடக்க வீரர் மயங்க் அகர்வால் 11 ரன்களில் ஆட்டமிழக்க 2வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ஆஸ்திரேலியா வீரர் டிராவிஸ் ஹெட் மற்றும் இந்திய வீரர் அபிஷேக் சர்மா ஆகியோர் மும்பை பந்துவீச்சை சிதறடித்தனர். 24 பந்துகளில் 62 ரன்கள் விளாச அபிஷேக் சர்மா 23 பந்துகளில் 63 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் 10 ஓவரிலேயே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன்கள் குவித்தது. இதையடுத்து ஹென்றி கிளாசன் மற்றும் ஹெய்சன் மார்க்ரம் ஜோடி சேர்ந்து இறுதி கட்டத்தில் வான வேடிக்கை காட்டினர். இதில் கிளாசன் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை இன்னும் வெளிப்படுத்தினார். 7 சிக்சர் 4 பவுண்டரி என 34 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 80 ரன்களை குவித்தார். இதேபோன்று டைட்டன் மார்க்கம் 28 பந்துகளில் 42 ரன்களை சேர்க்க ஹைதராபாத் அணி 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன்கள் எடுத்தது. ஐபிஎல் தொடர் வரலாற்றில் அதிக ரன்கள் எடுத்த அணி என்ற பெருமையை பெற்றது. மும்பை அணியில் அறிமுகமான மாபாகா என்ற தென்னாப்பிரிக்கா வீரர் 4 ஓவர்களுக்கு 66 ரன்கள் விட்டு கொடுத்தார். இதனை அடுத்து 278 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் மும்பை இந்தியன்ஸ் அணி களமிறங்கியது. இவ்வளவு பெரிய இலக்கை எடுக்க வேண்டும் என்றால் முதலில் இருந்தே அதிரடியாக விளையாட வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட மும்பை இந்தியன்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் இஷான் கிஷன் ஜோடி அதிரடி காட்டியது. குறிப்பாக இஷான் கிஷன் 13 பந்துகளில் எல்லாம் 34 ரன்கள் விளாசினார். இதில் 4 சிக்சர் 2 பவுண்டரிகள் அடங்கும். எனினும் சபாஸ் அகமது ஓவரில் தொடர்ந்து சிக்சர் அடிக்க முயற்சி செய்தபோது அவர் கேட்ச் ஆனார். முதல் விக்கெட்டுக்கு 3.2 ஓவரெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் அணி 56 ரன்களை கடந்தது. இதனை அடுத்து ரோஹித் சர்மா 3 சிக்சர் 1 பவுண்டரி என 12 பந்துகளில் 26 ரன்கள் சேர்த்த நிலையில் பெவிலியன் திரும்பினார். மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்த வீரர்கள் எல்லாம் அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். எனினும் அடிக்கின்ற எல்லா பந்தும் சிக்சருக்கு போகுமா? சில பந்துகள் கேட்ச் ஆகி அவர்கள் முக்கிய கட்டத்தில் விக்கெட்டுகளை இழக்க தொடங்கினர். 14 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்த நிலையில் திலக் வர்மா மற்றும் தன்னுடைய திறமையில் வெளிப்படுத்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு பதற்றத்தை கொடுத்தார். 34 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 64 ரன்களை விளாசினார். இதில் 6 சிக்சர்களும் 2 பவுண்டரிகளும் அடங்கும். ஒரு கட்டத்தில் ஹைதராபாத் அணியின் ஸ்கோரை மும்பை எட்டிவிடுமா என்ற அச்சத்தில் காவ்யா மாரன் உட்பட ஹைதராபாத் அணி நிர்வாகம் சோகத்தில் இருந்தனர். எனினும் கேப்டன் பேட் கமின்ஸ் தன்னுடைய அபார பந்து வீச்சால் திலக் வர்மா விக்கெட்டை வீழ்த்தினார். இது ஆட்டத்தில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியது. இதேபோன்று உனாகட்டும் இறுதி கட்டத்தில் நெருக்கடி கொடுக்கும் வகையில் பந்து வீச ஹர்திக் பாண்டியா 24 ரன்களில் வெளியேறினார். டிம் டேவிட் மட்டும் தனி ஆளாக நின்று போராட மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 246 ரன்கள் குவித்தனர். இதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணி 31 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த போட்டியில் இரு அணிகளும் சேர்ந்து மொத்தமாக 523 ரன்கள் குவித்தது. இந்த போட்டியில் இரு அணிகளும் சேர்ந்து 38 சிக்சர்களை விளாசினர். இது T20 கிரிக்கெட் அணிகள் மிகப்பெரிய ரெக்கார்டாகும். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.